Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டா எந்தவித விரிசல் இல்லாம ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 4 டிசைன்ல இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் டெய்லி போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் இதில் 1 கப் அளவு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நெய்யிலே இந்த தேங்காய் ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம், இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்த்திங்கன்னா அதில் இருக்க மண்ணெலாம் நமக்கு இருக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இதை சேர்த்து இந்த வெல்லம் தண்ணி எல்லாமே வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூர்ணம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஆல்ரெடி நான் வேர்க்கடலையில் பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட கடைசியாக தரேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூர்ண கொழுக்கட்டிலே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூர்ணம், வேர்க்கடலை பூர்ணம், எள்ளு பூர்ணம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கொழுக்கட்டை பிசைகிறதுக்காக. இது மாதிரி தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெசிபியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம சூடாக வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருந்ததுன்னா மாவு வந்து வெந்துடும். ஸோ அதனால் சூடாக தண்ணி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கப் அளவு மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் தண்ணியிலே வந்து நீங்கள் வேக வச்சும் எடுத்து நீங்கள் ஆற வச்சு பிசையலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா பிகினர்ஸுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி இது மாதிரி ஊற்றி நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிங்க. இது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறதுனால உங்களுக்கு அளவு வந்து எவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். நான் வந்து 3 டைப் வந்து செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை மோல்டில் வச்சு பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி மோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நெய்யில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இது உள்ளே வந்து வச்சிடலாம். இதில் மாவு வச்சு நல்லா சைடில் வந்து அழுத்தி விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உள்ள கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம பூர்ணம் நிறைய வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அப்படி இல்லைனா வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சுருக்கிறத இதை உள்ளே வச்சிடலாம். இதை உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இது வச்சாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக டிசைனாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கடைகளில் பார்த்தீங்கன்னா கம்மி விலையிலே நிறைய கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மோல்டுலாம் விற்குது. நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் எப்பயும் போல் நார்மலாக நம்ம கொழுக்கட்டை பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கொழுக்கட்டை வந்து நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி தட்டியாக தட்டிக்குங்க. கைகளாலே ரொம்ப சூப்பராக தட்ட வரும் ஈஸியாக. பாருங்கள் இது மாதிரி பண்ணிவிட்டு இது நடுவில் கொஞ்சம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வச்சிடலாம். இது வந்து பாரம்பரியமான முறையில் எல்லாருமே கொழுக்கட்டை வீட்டில் மேக்ஸிமம் இந்த டைப்பில் வந்து செய்வாங்க. இது மாதிரி செஞ்சோன்னா நிறைய மாவு வந்து இருக்காது. கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா சைடும் ஈவனாக வந்து அரிசி மாவு இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து மாவு அதிகமாகிடும். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் மாவு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் கிராக் இல்லாமல் சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ டிசைன் மாதிரி வந்து பண்ணலாம்.
ரவுண்டாக மாவு தட்டிட்டு இதை வந்து கொஞ்சம் குழியாக பிடிச்சிக்கங்க. இது மாதிரி உள்ளங்கையில் இதில் வந்து இது மாதிரி விரலில் 3 விரலில் வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் உள்ளே இருந்து வெளிப்பக்கமாக மடித்து விட்டிங்கன்னா அழகாக வந்து நமக்கு டிசைன் கிடச்சிரும். பாருங்கள், இது மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து நடுவில் ஸ்டஃப் வச்சிடலாம். ஸ்டஃப் வச்சுட்டு இதை சுற்றியும் வந்து கவர் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து இதை கவர் பண்ணிடலாம். பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். 4 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிசைன் பண்ணி எடுத்துருக்கேன். இது நம்ம இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ணிட்டேன். இப்போது இட்லி தட்டில் வச்சு இதில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இட்லி தட்டில் வைக்கும்போது கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்குங்க, ஒட்டாமல் வரும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணால் போதும். சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நம்ம கொழுக்கட்டை வெந்துடுச்சு. நீங்கள் கொஞ்சம் தொட்டு பாருங்கள். கையில் வந்து தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அது மாதிரி வந்தாலே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்ல டிசைனாக அழகாக வந்து ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம கையில் பண்ணது தான். இதுவும் நல்ல டிசைன், நல்லா வரி அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக சுவையான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.